ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு வெங்கட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தி, செய்கிறதும் ரொம்ப ஈஸி. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒயிட் சுகர் கூட ஒரு 4-5 ஏலக்காயை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம என்ன ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலுமே இதை நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் கொஞ்சமாக அமௌண்ட்டில் நம்ம அரைக்கும் போது அது சரியாக அரைப்படாது. இந்த மாதிரி சுகர் கூட சேர்த்து அரைச்சி வச்சு நம்ம ஸ்வீட் ரெசிபிஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை 3 எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி முட்டை இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் எக்கு கூட யூஸ் பண்ணலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். பால் சூடாக இருக்கும் போது சேர்க்காதீங்க, ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த சுகர், ஏலக்காய் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எக்கோட ஒயிட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் இல்லைன்னா நீங்கள் நெய், பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லாததால் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ப்ரெட்டோட எல்லா பக்கத்துலேயும் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கு படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு பேனில் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் கலரில் குக் ஆனதும் இதை திருப்பிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதும் இதை நம்ம எடுத்துடலாம். சேம் இதே போல் எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 எக்கு, 1/2 டம்ளர் மில்கில் மொத்தம் 8 ப்ரெட் ஆம்லேட் கிடச்சிருக்கு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.